நடிகர் விஜய் மற்றும் திரிஷா இவங்க 2 பேருமே நேற்று ஜோடியாக வெளியே வந்தது அப்படிங்கிறது சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர சென்சேஷனலா போய்க்கிட்டு இருக்கு. நிறைய பேர் இது குறித்து கருத்து தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. மேலும் அவங்க சைட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில விஜய் அவர்களுடைய பையனான சஞ்சய் அவர்கள் இது குறித்து அவரோட க்ளோஸ் சர்க்கிள்கிட்ட ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காராமா. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். நடிகர் விஜயும் சங்கீதா அவர்களும் டிவோர்ஸ் வாங்க போறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியானதிலிருந்தே தொடர்ந்து சோசியல் மீடியால பயங்கரமான வைரலா போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு நிலையில நேற்று பார்த்தீங்கன்னா கல்பாத்தி அவர்களோட வீட்டு ஃபங்க்ஷனில் விஜயும் திரிஷாவும் ஜோடியாக போயிருந்தாங்க. இது மிகப்பெரிய ஒரு வைரலாக போயிருந்தாலுமே மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் ஏற்படுத்தி இருந்துச்சு. அண்ட் இது குறித்து நிறைய பேர் வந்து தங்களோட கருத்துக்களை பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக விஜய் அவர்களோட பையனுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்களோட ரிலேட்டிவ்ஸும் இந்த ஒரு விஷயத்தை அனுப்பி இது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அண்ட் இதனால் கடுப்பான சஞ்சய் அவர்கள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ட்டை ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காராமா. குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் குறித்து தயவு செஞ்சு யாரும் எங்களையும் எங்கள் ஃபேமிலியும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அண்ட் இது வந்து ஒரு சாதாரண நிகழ்வு தான். இதனால் நீங்கள் வேறு ஏதாவது நினச்சிக்கிட்டு தேவையில்லாமல் வந்து எங்களோட ஃபேமிலியில் இன்டர்ஃபியர் ஆகி இது இப்படி அது அப்படின்னு சொல்லி பேசாதீங்க. கண்டிப்பாக அது எங்களுக்கும் கஷ்டம், உங்களுக்கும் கஷ்டம். இந்த மாதிரியான விஷயங்களை தயவு செஞ்சு குறிப்பாக என்கிட்ட கொண்டு வராதீங்க அப்படின்னு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ட்டை ஷேர் பண்ணியிருந்திருக்காராமா. அண்ட் கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலுமே இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சஞ்சய் அவர்கள் இப்போ தான் சினிமா துறைக்குள்ளே உள்ளே வந்திருக்காரு, ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கும்போது அவர்கிட்ட வந்து இந்த மாதிரியான கேள்விகளை கேட்டாலே அவருக்கு கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மேலும் இது அவரோட சினிமாவுக்குமே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால தான் அவர் கொஞ்சமாக கோவப்பட்டிருக்காரு. அண்ட் ஏற்கனவே விஜய் மற்றும் சங்கீதா இந்த ஒரு இஷ்யூ மிகப்பெரிய அளவில் போய்கிட்டு இருக்கு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயம், அதாவது விஜய் அவர்கள் திரிஷாவோட ஒன்றா வெளியே போகிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே அவர் யோசிச்சு தான் பண்ணுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் ஏற்படுத்தியிருக்கு. அரசியலில் இருக்கார், அவருக்கு பையன் இருக்காங்க. இதெல்லாம் இருந்தும் அவர் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி விஜய் ரசிகர்களே இப்போ தாக்கி பேசி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் சஞ்சய் அவர்களோட பதிலை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, நடிகரும் இயக்குனருமான கென் கருணாஸ் அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அவருக்கு நடந்த ஒரு சில இன்சிடென்ட் பற்றி ஷேர் பண்ணியிருந்தார். குறிப்பாக ஹீரோயின்ஸ் யாரும் அவர் கூட நடிக்க விருப்பப்படலை அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். அப்போ அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ரீசெண்டாக நடிகராக வந்திருந்த பிரதீப் ரங்கநாதனாக இருக்கட்டும், அடுத்து வந்திருந்த அபிஷனாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே வந்து ஹீரோயின்ஸ்லாம் எங்கள் கூட நடிக்க ஒத்துக்கலன்னு சொல்லும் போது, நான் வந்து சும்மா உருட்டாதீங்க, அது எப்படி நல்ல கதையில் நடிக்காமல் இருப்பாங்க, கண்டிப்பாக நல்ல கதைனா நடிக்க தானே செய்வாங்கன்னு தான் நினச்சேன். பட் ஒன்ஸ் நான் போய் அப்ரோச் பண்ணும்போது எப்படியெல்லாம் தட்டி கழிச்சாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி எவ்வளோ பண்ணாலும் கடைசியாக நடிக்க ஒத்துக்கவே இல்லை. கடைசியாக தான் இவங்க 2 பேரை வந்து நான் அப்ரோச் பண்ணியிருந்தேன். அவங்க 2 பேத்துக்குமே இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க ஓகே சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன ரிஜெக்ட் பண்ணியிருந்த அந்த ஹீரோயின்ஸ் எல்லாமே இந்த படத்தில் வந்து முட்டை கலக்கி பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது பயங்கர ப்ரௌட் மூமெண்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருந்தாரு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.